இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை பேரூரில் பட்டீஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தேர் திருவிழா நடைபெறும். இங்குள்ள தேர் 120 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகிற 29ஆம் தேதி தேரோட்டம் நடத்த கோயில் அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வந்தனர். வழக்கமாக தேரோட்டத்திற்கு முன்னதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தேரையும் தேர் வரும் சாலைகளையும் ஆய்வு செய்து தடையில்லா சான்று வழங்குவார்கள். அதன் பிறகே தேரோட்டம் நடக்கும். அந்த வழக்கப்படி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தேரை நேற்று ஆய்வு செய்தனர். தேரின் ஸ்திரத்தன்மை திருப்தி அளிக்கும் விதமாக இல்லை. தேரில் உள்ள ஆதாரக்கட்டை மிகவும் பலவீனமாக உள்ளது. அதனால் தேர் ஊர்வலமாக கொண்டு செல்லும் நிலையில் இல்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். தேரோட்டம் தொடர்பாக ஆலோசித்து முடிவை தெரிவிப்பதாகவும் கோயில் நிர்வாகத்திடம் கூறிவிட்டு சென்றனர். தேரின் நிலை குறித்து கலெக்டர் பவன்குமாருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே கலெக்டர் பவன்குமார் கோயில் அதிகாரிகள் மற்றும் முக்கிய துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதனால் திட்டமிட்டபடி பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தேரோட்டம் நடைபெறுமா என்ற பரபரப்பு பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனிடையே கோயில் வளாகத்தில் அதிகாரிகள் ஊழியர்கள் பங்கேற்ற அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதன் அடிப்படையில் தேரில் இருக்கும் பழுதுகளை நீக்கி திட்டமிட்டபடி தேரோட்டத்தை நடத்தலாமா அல்லது அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை அறிந்த பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டார். அதில் கூறியிருப்பதாவது: 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தின் பங்குனி உத்திர தேர் திருவிழா பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் ஆன்மீக மரபாகும். இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு வரும் மார்ச் 29 அன்று தேர் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரி தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுத்து தடை விதித்திருப்பதாக வெளியாகும் தகவல்கள் கடும் கண்டனத்துக்கு உரியது. ஆட்சி போகும் தருவாயிலும் பக்தர்கள் மனம் புண்படும்படி நூற்றாண்டுகள் பழமையான பங்குனி உத்திர தேர் திருவிழாவை தடுக்க திமுக அரசு முயற்சிப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உடனடியாக தேரோட்டம் தடையின்றி நடைபெற தேவையான அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.